அவருடைய பிள்ளை வெங்கடாத்ரி என்ற சிறந்த மகாகவி. அவர் ஷாஜஹான் முதலிய டெல்லி ராஜாக்களை எல்லாம் மிக சிறந்த முறையிலே பாடியவர். ஆகவேதான் சொல்வது வழக்கம், காஞ்சி மண்டல மண்டனஸ்ய மகினஹ கர்நாடபுகுபத்குரோஹ தாத்தாரியஸ்ய திகந்த காந்த யசசா எம் பாகினேயம் விதுஹு. பாகினேயன தங்க பிள்ளை. ஆறு அஸ்தோகாத்தர கத்து அப்பய குரோஹ அசைவ வித்வன்மனேஹ. அப்பய குருன்னு இருந்தார், அவர் தான் தங்கையாம்டார். அப்பய குரோஹ அசைவ வித்வன்மனேஹ புத்திரஸ்ரீ ரகுநாத தீட்சித கவி பூர்ணோ குணைரேததே தத் சுதः தர்க்க வேதாந்த தந்திர வியாகிருதி சிந்தகः வியக்தம் விஸ்வகுணாதர்சம் விதத்தே வெங்கடாத்வரி என்று வெங்கடாத்வரி என்பவர் பெரிய காரியங்களெல்லாம் செய்தார். ஆகவேதான் உடனே ஏதோ சொல்லும்போது அங்கே சொல்லும்போது வெறுமை ஒரு பூசணிக்காயை கொடுத்தானாம். ஷாஜஹான் காலத்தில் வெறும் பூசணிக்காய் கொடுத்தான். அதுக்கப்புறம் இது ரெண்டாவது சகாயவாசியா லவணாயவாசியாது என்றார். எதுக்குடா இந்த பூசணிக்காய், நமக்கு இல்லாததுதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோவா பூரயித்தும் சமர்த்தா அந்நைஷ்ட நிருபைஹி ஜெயமானதானம் சாகாயவாசா லவணாயவாசாத்துன்னு பாடினேன் அப்படின்னு. மற்றவாள்லாம் கொடுத்தார், ராஜாக்கள் கொடுக்குறது சாகத்துக்காகமோ குதிரைக்காகமோ கழுங்குக்காகமோ சொன்னேன். ஆனால் டில்லீஸ்வரனை பற்றி சொல்லணும். அது மிகவும் மகிழ்ந்தவன் அவன். இங்கே பலவிதமான அவர்களுக்கு ஜாகீர்கள் விட்டார். அந்த ஜாகீர்கள் விட்டத்திலே ஒரு பெரிய சிறந்ததான விழுப்புரம் பக்கத்தில் இருக்கின்ற வெங்கடாத்வரி அகரம் அப்படின்னு வெங்கடாத்ரி வரம் வெங்கடாத்ரி வரம் என்னென்னமோ போயிடுத்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வெங்கடாத்வரி அகரம் என்பது அவருடைய பெயரிலே பெரியவர்கள்லாம் கொடுத்த இடம். மிக சிறந்த முறையிலே நன்றாக இருந்த காலம். இப்போ எல்லாம் எப்போ அப்படியோ எல்லாம் வெவ்வேறு விதமாக மாறி வருகின்றது. இருந்தாலும் பெரியவர்கள் வாழ்ந்த இடத்திலே